அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடன் இருக்க இதனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னென்னா உளுந்து வடை தான் பண்ண போகிறோம். இப்போ நான் மிக்சியில் தாங்க அரைக்க போகிறேன். அது எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். உளுந்த வடைக்கு 200 கிராம் உளுந்து எடுத்துருக்கேங்க. அதோட 1 ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி மிக்சி ஜாரில் தாங்க அரைக்க போகிறேன். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இதில் உளுந்து சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ உளுந்தோட ஒரு பச்சை மிளகாய் இருக்குங்க, அதையும் சேர்த்து அரைச்சிடுவேன். பச்சை மிளகாயும் சேர்த்து தான் அரைக்க போகிறேன். அரைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. மாவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த உப்பை இப்போயே சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக சேர்க்கும் போது அரைச்சி சேர்த்திங்கன்னா நீத்து போன மாதிரி ஆகிடும். அதனால் அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். மாவு நல்லா அரைச்சிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா 1/2 ஸ்பூன் மிளகு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. சும்மா ஒரு சுற்றுனா போதும். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். ஒரு சுற்றி எடுத்துடலாம். ஏன்னா இப்போ குழந்தைங்கள்லாம் மிளகு போட்டால் எடுத்து போட்டுருவாங்க. கொஞ்சம் வாயில் பட்டால் குழந்தைங்க சாப்பிட கஷ்டப்படுங்க. அதனால என்ன பண்ணுங்கன்னா, மாவோடு சேர்த்து ஒரு சுற்றிட்டிங்கன்னா மிளகு உடஞ்சிரும். குழந்தைங்களும் ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் மாவு நல்லா அரைச்சோன்னே அதோட 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து இப்போ அரைக்க போகிறேன். பாருங்கள், மாவில் நம்ம மிளகாய் போட்டு அரைச்சிட்டோம், மிளகும் போட்டு அரைச்சிட்டோம். மிளகு ஒரு சுற்றிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, எல்லாம் மிளகெல்லாம் உடஞ்சிடுச்சு. ஸோ சாப்பிட ஈஸியாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி இல்லை உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கோம். உப்பை வந்து உளுந்து போட போதே உப்பை சேர்த்து போட்டு அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிட்டு லாஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் வடை. அதனால் அரைக்கும் போதே உப்பு சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், எப்படி இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் வடை. அதனால் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ மாவோட ஆட் பண்ணுறலாம் பார்த்தலாம். ஒரு பெரிய வெங்காயம் பாருங்கள், அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணது. இப்போ இது எல்லாத்தையும் மாவில் சேர்த்துடலாம். எண்ணெய் காய்ச்சிடுச்சுங்க. இப்போ வந்து வடை போட்டுடலாம். ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். இதை தொட்டுட்டு மாவை இப்போ எடுத்து வடை தட்டிடலாம். வடை போட்டுடலாம். பாருங்கள், உளுந்த வடை ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உளுந்த வடை ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியான உளுந்த வடை. அதுக்கு தான் பச்சரிசி சேர்த்துருக்கோம். கொஞ்சம் பச்சரிசி சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. தேங்க்யூ, பாய்.